Hello friends, welcome to Nirmala's Kitchen. இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை கோப்தா மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வித்தியாசமான சுவையில் வித்தியாசமான விதத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். 1.5 கப்பு துருவின தேங்காய், 1.5 கப்பு முருங்கைக்கீரை, 6 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 10 முந்திரி, 2லேருந்து 3 பச்சை மிளகாய், சின்ன பீஸு இஞ்சி. இதெல்லாம் கோப்தா செய்கிறதுக்கு. இப்போ மோர் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த சின்ன பிளேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/4 கப்பு தேங்காய், சின்ன பீஸ் இஞ்சி, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சர்க்கரை 2 டீஸ்பூன். கட் வச்சுருக்கேன். தாளிக்க 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 1 காஞ்ச மிளகாய். இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துடுறேன். துவரம்பருப்பு, தனியா, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். முதல்ல அரைச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் இதையும் சேர்த்துட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிடலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு நம்ம ஊற வைக்காமல் இல்லை வறுக்காமல் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துட்டோன்னா நல்லா மையாக அரைச்சி வரும். இல்லைன்னா சரியாக அறுப்படாது. இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு தயிரை கடைஞ்சிக்கிறேன். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன். மோர் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கலாம், அதையும் சேர்த்துடுறேன். இப்போது இந்த தயிரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்துடலாம். நம்ம எல்லாமே சேர்த்துட்டு கலந்துட்டு தான் அடுப்பில் வைக்க போகிறோம். நம்ம முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கொதி வந்துடும். மோர் குழம்பு மட்டும் அதிகமாக கொதிக்கக்கூடாதுல்ல, அதனால் முன்னாடியே எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாம். இப்போ அந்த அரைச்சி விழுதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கோப்தா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணுன்னாக்கா அந்த நுர கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடணும். அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். தண்ணி மட்டும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கோப்தா ரெடி பண்ணி போடும்போது அந்த மோர் குழம்புல இருக்கிற அந்த தண்ணி பதம்லாம் இழுத்துடும். அது கொதிச்சிட்டு இருக்க சமயத்தில் நான் கோப்தாக்கு இதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துடுறேன். இதில் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்க்கும் போது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நம்ம பல்ஸில் வச்சு சுற்றணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அரைப்பட்ட மாதிரி வரும். அந்த மாதிரி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அடிக்கடிக்கு
அடுப்பில் வச்சுருக்கிற மோர் குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ நுரைக்கட்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடுறேன். வேறு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துடுறேன். ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடுறேன். எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துடுறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மோர் குழம்புல கொட்டிடலாம். இப்போ மோர் குழம்புல சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுடலாம். மோர் குழம்பு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு முருங்கைக்கீரையோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், உப்பும் இந்த கோப்தாக்கு மட்டும் நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஏற்கனவே மோர் குழம்புல சேர்த்துட்டோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் முதல்ல கடலை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நம்ம கலந்து விட்டு தேவைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமலே கலருங்க. ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட்டை அரைக்கும் போதே தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருப்போம். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நான் அந்த முருங்கைக்கீரையை லைட்டாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால எல்லாம் அந்த பச்சை கலருவே ஆயிடுச்சு ஃபுல்லாக. நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வெள்ளையும் பச்சையும் கலந்த மாதிரி தான் இருக்கும். நான் அரைச்சி சேர்த்ததுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பச்சை கலராக ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கடலை மாவை சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரியோ இல்லை போண்டா மாதிரியோ, அதாவது போண்டா மாதிரி இல்லை பக்கோடா மாதிரி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். நான் உருண்டை பிடிக்காமல் அப்படியே பக்கோடா மாதிரி தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். நல்லா திக்காக கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக கூட பிடிக்க வரும். அந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாக்களையும், அதாவது எல்லா பக்கோடாவும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கோப்தா எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் மோர் குழம்புல சேர்த்துட வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வெளியே மட்டும் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் போயிடும். நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் உள்ளேயும் சேர்த்து வேகிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா பக்கோடா மாதிரி டார்க் கலர்லேயும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதை நான் டைரெக்டாக மோர் குழம்புல சேர்த்துடுறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் கோப்தாவாக ரெடி பண்ணி மோர் குழம்புல சேர்த்து ஒரு கலரிட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை இருக்காது. இப்போது நம்மளுடைய முருங்கைக்கீரை கோப்தா மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வித்தியாசமான சுவையிலையும் வித்தியாசமான ரெசிபியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.